ஒவ்வொரு நாள் காலையும் தமிழ்நாடு நீ எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழக அரசின் அந்த எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டு தான் இந்த ஷோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலை இந்த ஷோ உங்களை வந்து சேர்ந்தறியும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலைக்கோள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிறையா முக்கியமான செய்திகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. நீங்கள் நாள் முழுக்க பல நியூஸ் சேனலில் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே எல்லா செய்திகளும் உங்களை வந்து சேர்ந்துடும். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ஷோவோட கண்டென்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இது உங்கள் ஷோ, உங்கள் சேனல், சரி செய்திக்குள்ளே போகும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, அதாவது தலைப்பு செய்திகள், முக்கிய செய்திகள், செய்தி சுருக்கம், தாவேக அரசு நகர்வுகள், அதுக்கப்புறம் முதல்வருடைய பயணம் என்னன்றலாம் தாண்டி இன்னும் பின்னாடி போக போக தொடர்கதை, மக்கள் கோரிக்கை, மக்களுக்கான தேவையான விஷயங்கள் சொல்லி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நிறைய பேர் பார்க்குறீங்க, பாதி பேர் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்க்க மாட்டேறீங்க. ஸோ அது என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒரு 20 மினிட்ஸ் ஓகேங்களா, முழுமையாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதில் ஏதாவது உங்களுடைய தரப்பு கமெண்ட் பண்ணணும்னா பண்ணுங்கள், நாங்கள் நிச்சயமாக அப்படியே செஞ்சுக்கிறோம். சரி, ஓகே. முதலாவதாக தலைப்பு செய்திகள். இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற செய்திகள் ஒவ்வொன்றும் கனமானது, கேளுங்க. காவேரி தண்ணீருக்காக தமிழ்நாடு அரசு நேற்று எடுத்த மிகப்பெரிய சட்ட நடவடிக்கை என்ன, அது நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் கர்நாடகா பக்கத்தில் இருந்து வந்திருக்கிற எதிர் நகர்வு எது, அதையும் சொல்கிறேன். ஸோ செந்தில் பாலாஜி வழக்கில் ஒரே நாளில் உச்சநீதிமன்றம் போட்ட திருப்பம் என்ன, முதல்வர் விஜய் நேற்று ஒரு புது கார் ஓட்டினாரு, எங்கே எதுக்கு ஓட்டினாரு அப்படின்றத பேசுவோம். ஆசியாவிலேயே பெரிய கண்ணாடி தொழிற்சாலைக்குள்ள முதல்வர் பார்த்தது என்ன, சஸ்பென்ஸ். ஸோ தஞ்சாவூரில் நடந்த சோக விபத்துக்கு முதல்வர் அறிவித்த நிவாரணம் எவ்வளவு, டெல்லியில் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிற தேசிய அளவிலான பெருமை என்ன, எதிர்க்கட்சிகள் பக்கத்தில் இருந்து தாவேக அரசு மேலே வந்திருக்கிற 3 முக்கிய விமர்சனங்கள் என்ன, பழனி கோயில் நில வழக்கில் மாட்டியிருக்கிற புது அதிகாரி யார், திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன, சென்னையில் ஒரு டிராவல்ஸ் நிறுவனத்தில் நடந்த பயங்கரம், ஒரு இளைஞரோட உயிரை பறிச்சது எது, ஸோ பெண்களை ரகசியமாக படம் எடுத்து சமூக வலைதளத்தில் போட்ட நபருக்கு என்ன நடந்தது, அதிமுக கட்சிக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கிற பெரிய குழப்பம் என்ன, நாளை முதல் நீங்கள் குறித்து வைக்க வேண்டிய தேதிகள் என்னென்ன, இது அத்தனையும் உங்களுடைய காலை குரலில். இன்றைக்கி முக்கிய செய்தியாக 3 விஷயங்கள்ங்க. ஒன்று, ஆஸ் யூஷுவல் காவேரி தண்ணீர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசோட உச்சநீதிமன்ற மனு. 2வது, செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவு. 3, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜயோட காஞ்சிபுரம் தொழிற்சாலை பயணம். மொத்தமும் விரிவாக பார்க்கலாம். இப்போது முக்கிய செய்திகள். ஒரு அணையை நினைச்சு பாருங்கள், உள்ள தண்ணி நிறையா இருக்குது, ஆனால் கதவுகள் திறக்கலை. கீழே இருக்கிறவங்களுக்கு தாகமாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம முக்கிய செய்திகள் எல்லாமே இந்த அணை மாதிரி தான். அழுத்தம் அதிகமாகுது. ஸோ எப்போ திறக்கும்னு எல்லாரும் காத்திருக்காங்க. முதல்ல பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கலாம். காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு, அதாவது CWRC, ஜூலை 28ஆம் தேதி நடந்த அதோட 139வது கூட்டத்தில் ஒரு தெளிவான உத்தரவு போட்டுச்சுங்க. ஜூலை 29 காலை 8 மணிலிருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் 15 நாட்களுக்கு, அதாவது பில்லிக்குன்றில் அளவீட்டு நிலையத்தில் வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீர் தமிழ்நாடு கிடைக்கிறத கர்நாடகா உறுதி பண்ணணும். ஸோ KRS கபினி இந்த 2 அணைகளில் தண்ணி திறக்கணுன்றது தான் உத்தரவு. ஸோ ஜூலை 30 அன்னைக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் CWMA அதோட 54வது அவசர கூட்டத்தில் இதே முடிவை உறுதி பண்ணுச்சு. இப்போ நடந்தது என்ன? ஜூலை 29 இருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் பில்லி குண்டுல உண்மையாக வந்த தண்ணி வினாடிக்கு 158 இருந்து 550 கன அடி மட்டும்தான். ஸோ உத்தரவு 3500. ஸோ வந்தது அதிகபட்சம் 550. அதாவது உத்தரவில் சொன்னதில் 6ல் 1 பங்கு கூட வரல உறவுகளே. இதில் இன்னொரு முக்கியமான எண்ணிக்கை, ஆகஸ்ட் 3 நிலவரப்படி கர்நாடகாவோட 4 அணைகளில் KRSல 23.078 TMC, கபினியில் 18.610 TMC, ஹாராங்கில் 7.827 TMC, ஹேமவாதியில் 28.022 TMC, மொத்தம் 77.537 TMC தண்ணி இருக்குது. ஸோ பயன்படுத்தக்கூடிய இருப்பு 67.517 TMC. ஸோ அரசோட கணக்குப்படி விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு இப்போ கிடைக்க வேண்டிய தண்ணி 26.954 TMC. ஆனால் CWMA உத்தரவே 4.53 TMCக்கு தான், அதுவும் முழுசாக வரலைங்க. ஸோ உங்களுக்கு கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிலைமையில் மூத்த வழக்கறிஞர்களோட ஆலோசனைப்படி முதல்வர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தலின் பேரில் நேற்று ஆகஸ்ட் 3
தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணியை உரிய காலத்தில் பெறணும் என்பதுதான் மனுவோட கோரிக்கை. இது அரசோட அஃபிஷியல் செய்தி வெளியீடு எண் 486 வந்த தகவல், உறுதியான அரசு ஆவண தகவல் உறவுகளே. ஸோ இந்த ஒரு விஷயம் கவனிக்கணும். இது தமிழ்நாடு அரசோட சொந்த மனு. இதுக்கு முன்னாடி திமுக விவசாய அணி சார்பா ஒரு தனி மனு போயிருந்ததா தகவல் வந்தது. அது வேற, இது வேற. அரசே நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிற முதல் பெரிய சட்ட நடவடிக்கை இது. ஸோ அதே நேரத்தில் அணையோட அந்த பக்கம் என்ன நடக்குது? ஸோ தினமலர் பத்திரிகை தகவல் படி மேட்டூர் அணைக்கு தண்ணீர் திறப்பு தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து கர்நாடகா அரசும் மேல்முறையீடு பண்ணியிருக்கு. அதாவது நாம நீதிமன்றம் போயிருக்கோம், அவங்களும் நீதிமன்றம் போயிருக்காங்க. இனி இந்த போராட்டம் நீதிமன்ற அரங்கில் தான். ஸோ இதோட இன்னொரு அடுக்கு இருக்கு. கர்நாடகா முதல்வர் DK சிவகுமார் நேற்று பெங்களூரில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாருங்க. அதில் அவர் சொன்னது மேகதாது அணை தான் காவேரி பிரச்சனைக்கு நீண்ட கால தீர்வுன்னு. ஸோ முதல்வர் விஜய் பற்றி பேசும்போது புதியவரானாலும் துணிச்சலான தலைவர்னு பாராட்டினார். ஸோ அவங்க சந்திப்பு ஏன் நடக்கலன்றதுக்கு நம்ம DKA சொன்ன காரணம், கர்நாடகாவில் உணர்வுகள் உச்சத்தில் இருக்குது, அதனால் நானே சந்திப்பை ஒத்தி வைக்க கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டார். ஸோ ஆனால் இதே விஷயத்தில் திமுக பக்கத்து ஃப்ரேமிங் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு கேவலமான புத்தி தானே அவங்களுக்கு. ஸோ முதல்வர் தான் சந்திப்பை தவிர்த்தாருங்கிற குற்றச்சாட்டு அவங்க பக்கம் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கிற வேர்ஷனே அப்படியே உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். எது உண்மைன்னு முடிவு பண்ணுற உரிமை உங்களுக்கு எப்பவும் இருக்குது. ஸோ பார்லிமெண்ட்லையும் காவிரி விவகாரமாக திமுக எம்பிக்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. டெல்டா பகுதிகளில் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பல ஊர்களில் தண்ணி இல்லாமல் வறட்சி நிலை இருந்ததும் பதிவாகியிருக்கு. ஸோ இது ஏன் முக்கியம்? சம்பா சாகுபடி காலம் நெருங்குது உறவுகளே. அணை திறக்கலைன்னா டெல்டா விவசாயம் நேரடியாக பாதிக்கப்படும். அரசு நீதிமன்றம் போயிருக்கிறது. அடுத்த இயரிங் எப்போன்னு தேதி வந்ததும் அன்னைக்கே இதே காலை குரலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இரண்டாவது முக்கிய செய்தி, அணையிலிருந்து நீதிமன்றத்துக்கு வருவோம். ஸோ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் வழக்கில் A1 அக்யூஸ்டு 1 அப்படின்னு குற்றச்சாட்டப்பட்டவராக இருக்கிறார். ஸோ இது உங்களுக்கு தெரியும். இந்த வழக்கில் அவரோட முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரிச்சது. அதே நாள், சேம் டே, நோட் பண்ணிக்கோங்க, ஒரே நாள் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை மாற்றி நிபந்தனையோட முன்ஜாமீன் கொடுத்துருக்கு. ஸோ ஒரே நாளில் கேஸே வந்துருச்சுங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அவ்வளோ பணம், நிபந்தனைகள், பாஸ்போர்ட் ஒப்படைக்கணும், சாட்சிகளை அணுகக்கூடாது. இதோடு சேர்ந்து அவர் போட்டிருந்த 6 நாள் விலக்கு மனுவை திரும்ப வாங்கிக்கிட்டதும் உறுதியாக இருக்கு. இன்னொரு பக்கம் உத்தங்கரை MLA இளையராஜா தொடர்பான குதிரை பேர வழக்கில் அதில் 14 16 பேர் வந்து கைது ஆகியிருந்தாங்க. சேதுராஜ் நரேஷுங்கிற 2 பேருக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுத்திருக்கு. ஸோ இது ஏன் முக்கியம்? உயர்நீதிமன்றம் மறுத்ததை உச்சநீதிமன்றம் அதே நாளில் மாற்றுறதுங்கிறது ஒரு அரிதான நிகழ்வுங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரணை கட்டத்தில் தான் இருக்குது. குற்றம் நிரூபணம் ஆகிறது நீதிமன்றத்தோட வேலை. ஸோ இப்போ வழக்கோட அடுத்த கட்ட நகர்வுகளை இந்த போர்டில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பேன். பட் என்னுடைய கருத்து இல்லைங்க, இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பல பேருக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. அரசியல் வம்சங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் நான் வக்கீல்கிட்டே பேசினேன். இது வந்து அப்படமா இது ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. பட் எனிவேஸ் பார்ப்போம். அடுத்ததாக மூன்றாவது முக்கிய செய்தி, இப்போது அணையிலிருந்து தொழிற்சாலைக்கு வரும். முதல்வர் ஜோசப் விஜய் நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு முழு நாள் தொழில்துறை ஆய்வு பண்ணாருங்க. அரசோட அஃபிஷியல் செய்தி வெளியீடு எண் 488 அடிப்படையில் முழு விவரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் தொழில் பூங்காவில் இருக்கிற செயின்ட் கோபைன் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனம். ஸோ இது ஆசியாவோட மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கண்ணாடி உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் கிளாஸ், கோட்டட் கிளாஸ், அப்புறம் லேமினேட்டட் கிளாஸ், தீ எதிர்ப்பு, உயர் பாதுகாப்பு கண்ணாடி, இதெல்லாம் எப்படி தயாராகுது நிறுவன உயர் அதிகாரிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ரோபோட்டிக் இயந்திரங்கள் கண்ணாடியை கையாளுற பகுதியையும் பார்வையிட்டார். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? கற்றுக்கொண்டே சம்பாதிப்போம்ங்கிற திட்டம். அதாவது ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கொடுத்து வேலைவாய்ப்பும் கொடுக்கறதுக்காக செயின்ட் கோபை நடத்துகிற சமூக முன்னெடுப்பு இது. ஸோ லேர்ன் வைல் ஏர்ன் மற்றும் NTTF இணைஞ்சு நடத்துகிற இந்த பயிற்சி பள்ளி மாணவரோட முதல்வர் நேரடியாக வந்து கலந்துரையாடினாருங்க. ஸோ படிப்பு, பட்டயம், அதே நிறுவனத்திலே வேலைன்னு 3ம் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இந்த திட்டம் இருக்குது. ஸோ மழைநீர் சேகரிப்பு, நகர்ப்புற காடு, அதுக்கப்புறம் வண்ணத்து பூச்சி தோட்டம்னு அந்த வளாகத்தோட இயற்கை முன்னெடுப்புகளையும் பார்த்தாரு. அதே மாதிரி வருகையோட நினைவாக
கண்ணாடி தகட்டில் கையொப்பமிட்டு மரக்கன்று நட்டு அங்கே வேலை பார்க்குற மகளிர் ஊழியர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு குழு புகைப்படமும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அடுத்து உரகடம் சிப்காட்டில் இருக்கிற ரெனால்ட் கார் தொழிற்சாலை, அங்கே உதிரி பாகங்கள் பொருந்தும் பிரிவு, அப்புறம் தரம் உறுதிப்படுத்தும் பிரிவு எல்லாத்தையுமே பார்வையிட்டாருங்க. இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான தருணம். புது ரக ரெனால்ட் டஸ்டர் வாகனத்தை முதல்வரே தாமா முன் வந்து லாங் டெஸ்ட் ட்ராக்ல ஓட்டி பார்த்தாரு. கார்னால் நம்ம முதல்வர் உடனே ஸ்டார்ட் பண்ணி ஸ்வங்கின்னு போயிடுவாப்புல, அவருக்கு தெரியும், உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு. ஸோ ரெனால்ட் குழுமத்தோட இந்தியாவுக்கான தலைமை செயல் அலுவலர் ஸ்டீஃபன் டெப்லைஸ் உட்பட உயர் அதிகாரிகள் உடன் இருந்தாங்க. ஸோ கடைசியாக உரகடம் சிப்காட் திட்ட அலுவலகம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற திட்டப்பணிகள் பற்றி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா உள்ளிட்டோர் விளக்கமாக எடுத்து சொன்னாங்க. முதல்வர் வராருன்னு தெரிஞ்சதும் சாலை முதல் மேம்பாலம் வரைக்கும் மக்கள் திரண்டு அஸ் யூஷுவல் காத்திருந்த காட்சிகளும் வெளியாகிருக்கு. இன்றைக்கும் ஒரே சினிமேட்டிக் ரீல்ஸை நம்ம பார்க்க முடிஞ்சது, மாசான ரீல்ஸ்லாம். ஸோ இது ஏன் முக்கியம்? இது வெறும் ஒரு ஃபேக்ட்ரி விசிட் இல்லை. ஸோ மாநிலத்தோட தொழில் வளர்ச்சி, உற்பத்தி திறன், முதலீட்டு சூழல், இதை முதல்வரே நேரடியாக களத்தில் போய் மதிப்பீட்டு பண்ணுறாருங்கிறது தான் இங்கே ஒரு நியூஸ். சரியா? வீட்டில் உட்காந்துக்கிட்டு வந்துருச்சாப்பா, வந்துருச்சு, எவ்வளோ வந்துச்சு, 2000 கோடி, யார் அக்கௌண்ட்டுக்கு? நம்ம அக்கௌண்ட்டுக்கு, அரசாங்கத்துக்கா? நம்ம அக்கௌண்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிற காலம் போய் இப்போ வந்து லைவாக ஒரு முதல்வர் ஒரு இன்வெஸ்டர் வராங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு போகிறது என்னன்றது பார்க்குறதுலாம் ரொம்ப பாசிட்டிவான சைனாக பார்க்க முடியுது. அதே மாதிரி காஞ்சிபுரம் தொழில் மண்டலம் தொடர்பாக ஏற்கனவே பெரிய முதலீட்டு இலக்குகள் பேசப்பட்டிருக்கு. ஸோ அந்த திசையில் இது ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக செய்தி சுருக்கம். இப்போ வேகமாக நேற்றைய மற்ற முக்கிய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மதுரை மேலூர் அருகே நடந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதில் 3 வயசு குழந்தை அடக்கம்ங்க. மனசை கணக்க வைக்கிற ஒரு சம்பவம் இது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது ரோட்வேஸை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், நைட் ட்ராவலை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பொள்ளாச்சி பக்கத்தில் நடந்த தனி விபத்துலையும் 5 பேர் உயிரிழந்த சோகம். இது மேலூர் விபத்தில் இருந்த முற்றிலும் வேற ஒரு சம்பவம்ங்க. ஸோ அடுத்ததாக மணமதுரையில் அரசு பேருந்து மேலே டூரிஸ்ட் வேன் நேருக்கு நேர் மோதி விபத்து பற்றி ஊடக தகவல் வந்திருக்குங்க. முழு விவரம் கன்ஃபார்ம் ஆனது சொல்கிறேன். வரிசையாக பார்த்தீங்களா, எல்லாம் ஆக்சிடென்ட்டு. அதனால சொன்ன ரொம்ப கனமான செய்திகள் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக அதிமுக கட்சிக்குள்ள பெரிய சலசலப்பு. 200க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் நீக்கம், மூத்த உறுப்பினர்கள் தலைமை மேலே வெளிப்படையாக அதிருப்தி. ஸோ நத்தம் விஸ்வநாதன் ஒரு கூர்மையான புள்ளி விவரம் சொல்லியிருக்காருங்க. கட்சியோட எம்எல்ஏ எண்ணிக்கை 134 65, 47, 41 தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கட்சிக்குள்ளே நடக்கிற விவகாரம் நாம் நடுநிலையாக கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த 41 20 மாறுதா மட்டும் வேடிக்கை பாருங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ நடக்க போது. எடப்பாடி அவர்கள் மாறுற வரைக்கும் இதான் நிலைமை. அடுத்ததாக அரசு IAS அதிகாரிகள் தேவைக்கு அதிகமாக வாகனங்கள் பயன்படுத்துகிறத கண்டறிஞ்சு கூடுதல் கார்களை திரும்ப ஒப்படைக்க அரசு உத்தரவு போட்டிருக்கு. நிர்வாக கட்டுப்பாட்டு நடவடிக்கை தான் இது. அடுத்தது மாநிலம் முழுக்க 254 பாரம்பரிய கோயில்கள் சீரமைப்பு பணி தொடங்கப்படுதுன்னு அமைச்சர் ரமேஷ் வந்து அறிவிச்சிருக்காரு. அடுத்தது தாவேகா மீடியா மற்றும் பிரஸ் விங் விரிவாக்கம். அதாவது காங்கிரஸ், திமுக, அதிமுக, CPIல இருந்து வந்தவங்களுக்கு செய்தி தொடர்பாளர் பொறுப்புகள்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதாவது முதன்மை செய்தியாளர்கள் சொல்லிட்டு எல்லா ஏடிஎம்கே ஆட்கள்லாம், முக்கியமான ஆட்கள்லாம் அதில் இருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது. இனிமேல் நம்ம டிபேட் ஷோஸ்லாம் வந்து சேட்டலைட் சேனலில் பார்க்கும்போது பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அடுத்தபடியாக மாணவர்களிடையே ரூட் தள பெயர் நடக்கிற வன்முறை பற்றி ஆங்கில பத்திரிகைகளில் ஒரு பேட்டர்ன் ரிப்போர்ட் வந்திருக்கு. பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக SP வேலுமணி தொடர்பான 98 கோடி டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரிகளுக்கு சிறப்பு சலுகை காட்டப்படுறதா உயர்நீதிமன்றம் கடுமையாக கேள்வி எழுப்பியிருக்கு. ஸோ அடுத்த செக்மெண்ட் முதல்வர் இன்று. முதல்வர் அலுவலகம் மற்றும் அரசு சார்பாக நேற்று வந்த மற்ற அஃபிஷியல் அறிவிப்புகள் 2 தான். ஒன்று, தஞ்சாவூர் மாவட்டம் திருவாசானம் பகுதி சின்ன அம்மங்குடி கிராமத்தில் ஜூலை 30 அன்னைக்கு ஒரு வீட்டோட சமையலறை தீப்பிடிச்சு உள்ளே இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் எதிர்பாராமல் வெடிச்சதில் இந்த விபத்தில் பலத்த தீக்காயம் அடைஞ்சு 3 பேர், அதாவது 36 வயசு பழனிவேலன்றவர், 39 வயசு காசிநாதன், 52 வயசு செம்பையன், ஸோ தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்வி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாங்க. ஸோ இன்னும் 6 பேர் சிகிச்சையில் இருக்காங்க. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த செய்தி கேட்டு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்து முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவங்க குடும்பத்துக்காக தலா 3 லட்சமும், பலத்த தீக்காயோட சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு 5 பேருக்கு தலா 1 லட்சமும், லேசான காயத்தோட சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 50,000 வழங்க உத்தரவிட்டிருக்காங்க. சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவு போட்டிருக்காரு. ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம பக்கத்தில் இருந்து சமையல் அறையில் எரிவாயு வந்து உபயோகிக்கும் போது
கொஞ்சம் கூடுதல் கவனம் வைங்க. ஸோ ரெகுலேட்டரை இரவில் வந்து லாக் பண்ணுங்கள், லீக்காக வாசனை வருதான்னு செக் பண்ணுங்கள். வந்தால் உடனே சிரமம் பார்க்காம எந்திரிச்சு போய் சோம்பேறித்தனம் பார்க்காம அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்து படுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் பெரிய உயிர்களை காப்பாற்றும். ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க, தயவு செஞ்சு என்னுடைய வேண்டுகோள். இரண்டாவதாக, தீரன் சின்னமலை நினைவு நாள் பதிவு. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையோட நினைவு நாளை முன்னிட்டு முதல்வர் சமூக வலைத்தளத்தில் அஞ்சலி பதிவு போட்டிருக்காருங்க. கீழகிந்திய கம்பெனியோட வரி வசூலையும் அந்நிய ஆதிக்கத்தையும் எதிர்த்து தாய்நாட்டோட விடுதலைக்காக தன்னோட இன்னுயிரை தியாகம் பண்ண அந்த மாவீரனோட வீரம், தன்னம்பிக்கை, தேசப்பற்று காலம் கடந்தும் நம்ம தலைமுறைகளை ஊக்குவிக்குதுன்னு அந்த பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததாக, தாவேக அரசின் நகர்வுகள், அரசோட அஃபிஷியல் நகர்வுகள் நேற்று 3 விஷயங்கள். முதலாவதாக, தீரன் சின்னமலை நினைவு நாள் அமைச்சர்கள் மரியாதை. சென்னை கிண்டி திருவிக தொழிற்பேட்டை வளாகத்தில் இருக்கிற தீரன் சின்னமலை திருவுருவ சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சு திருவுருவ படத்துக்கு மலர் தூவி 4 அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினாங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த், பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய திரு ராஜ்மோகன் அவர்கள், சுற்றுலாத்துறை அமைச்சர் எஸ் ராஜேஷ்குமார் அவர்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முனைவர் டாக்டர் ஆர் குமார் அவர்கள், சைதாப்பேட்டை எம்எல்ஏ அருள் பிரகாசமும் அரசு உயரதிகாரிகளும் கலந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக, டெல்லியில் தமிழ்நாட்டுக்கு தேசிய விருது. புதுடெல்லி டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் நடந்த 14வது இந்திய உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாட்டுக்கு சிறந்த மாநிலம் விருது கிடைச்சிருக்குங்க. மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கிட்ட இருந்து தமிழ்நாடு அரசு சார்பாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் இந்த விருதை பெற்றுக்கிட்டாருங்க. ஸோ 2025 தமிழ்நாட்டில் 266 பேர் உடல் உறுப்பு தானம், அதில் 154 அரசு மருத்துவமனைகள் மூலமாக, 112 தனியார் மூலமாக, ஸோ மொத்தம் 476 உறுப்புகள் பயன்படுத்தப்பட்ட பல உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. இது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட தமிழ்நாடு மக்கள் எல்லோருக்கும் சேரக்கூடிய ஒரு பெருமை, ஒரு செய்தி. இந்த உறுப்புகள் தானமாக சொல்லுவாங்க இல்லையா, ஐ டொனேட் பண்ணுறது, இறந்த பின்பு இந்த மாதிரி டொனேட் பண்ண எழுதி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு செய்ய பாருங்கள், அது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக, நீட் வழக்கு விலகல் அதிகாரப்பூர்வ உறுதி தகவல். நீட் தொடர்பான வழக்கு விலகல் விவகாரத்தில் தமிழ்நாட்டு அளவிலான கேஸ் வித்ட்ராவல் முடிவு அதிகாரப்பூர்வமாக உறுதியாகி இருக்குங்க. தேசிய அளவில் மாணவர் வழக்குகள் தீவிர குற்ற வழக்குகள்னு பிரித்து பார்க்குற நிலைப்பாடு இருக்குது. எஸ்ஐடி கோரிக்கை இன்னும் நிலுவையில் இருக்குது. இந்த விவகாரத்தோட அடுத்த கட்டங்களை தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக, நம்மளுடைய புது செக்மெண்ட் எதிரொலி. இப்போ எதிரொலி தாவேக அரசு மேலே எதிர்க்கட்சிகள் பக்கத்தில் இருந்து வந்திருக்கிற முக்கியமான அரசியல் விமர்சனங்கள். ஸோ ஒரு விஷயத்தை 2 பக்கமும் பார்க்கறது தான் இந்த செக்மெண்ட்டோட நோக்கம். இன்றைக்கி 3 குரல்கள் முக்கியமானது, கேளுங்க. முதலாவதாக, திமுகவில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் தர்ணா பற்றி. திமுக சார்பாக தஞ்சாவூரில் நடந்த பெரிய போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். காவேரி டெல்டா விவசாயிகள் பிரச்சனை, கடன் தள்ளுபடி, வரலாறு ஒப்பீடு, பயிர் சேத புள்ளி விவரங்கள்னு அமைச்சரவை மேலே தொடர் விமர்சனங்களை அளிக்கினார். இது நேற்றைய எதிர்க்கட்சி அரங்கில் மிகப்பெரிய நிகழ்வாக இருந்தது. ஸோ அடுத்து, திமுக சார்பு ஊடக விமர்சனம், சட்டம் ஒழுங்கு கேள்வி பற்றி அவங்க பேசியிருக்காங்க. கலைஞர் டிவி செய்தியில் ஒரு கூர்மையான விமர்சனம் வந்திருக்கு. ஆட்சிக்கு வந்து 3-4 மாதம் ஆகியும் எந்த மாவட்டத்திலையும் காவல்துறை கூட்டி சட்ட ஒழுங்கு ரிவ்யூ கூட்டம் நடத்தலைன்னு அரசு மேலே குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. 12 ஆணவ கொலை வழக்குகள் பற்றி பேசி அந்த வார்த்தையே முதல்வர் இதுவரை பயன்படுத்தலைன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க பக்கத்து குற்றச்சாட்டு, ஆட்ரிபியூஷனோட அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. அடுத்தது, திராவிடர் கழகம் திரு வீரமணி அவர் சொல்லியிருக்காரு. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாததுக்கு வீரமணி கடும் விமர்சனம் வச்சிருக்காரு. அவரோட வார்த்தைகளில் ஜனநாயகன் காட்சியாக இருக்கக்கூடாது, ஆட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்றதான். ஸோ கர்நாடகா எல்லா காட்சிகளும் ஒரே குரல் நிற்கிறத சுட்டி காட்டி தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி ஒற்றுமையான நிலைப்பாடு காட்டணும்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ நீட் எதிர்ப்பு பிரச்சார தடை விவகாரத்தில் அவங்க நீதிமன்றம் போயிருக்கிறதையும் சொன்னார். ஸோ இந்த 3 விமர்சனங்களுமே ஒரு சப்ஸ்டாண்டிவ் அரசியல் விமர்சனங்கள் தான். அதனால தான் நான் வச்சுருக்கேன் இதை. ஸோ அரசு பக்கத்துக்கு பதில்கள் அஃபிஷியலாக வரப்போ அதையும் இதே இடத்துல நம்ம சொல்லுவோம். அடுத்தது, நம்மளுடைய இன்னொரு முக்கியமான செக்மெண்ட் தொடர்கதை. ஸோ இன்றைக்கி 3 வழக்குகளில் அப்டேட் இருக்குங்க. அப்டேட் 1, பழனி கோயில் நில வழக்கு. இந்த வழக்கை நாம் 4 கணக்கில் ஃபாலோ பண்ணிட்டு வரோங்க. நேற்று 2 பெரிய திருப்பங்கள். 1, சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இந்த விவகாரத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்காரு. 2025 தேனி மேல்மங்கலம் நிலைமுறைகேடு வழக்கில் அதில் 20க்கும் மேற்பட்டவங்க மேலே வழக்கு இருக்குது. இவருக்கும் தொடர்பு இருக்கான்னு சிபிசிஐடி விசாரிக்குது. ஸோ 2, 100 கோடி மதிப்புள்ள 1.35 ஏக்கர் நிலம் தொடர்பான உரிமை கோரிக்கை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. சிவில் வழக்கு நடவடிக்கைகள் தான் இதை தீர்மானிக்கும்.
வரைக்கும் இப்போதைக்கு புது உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாதுன்னு. அதாவது இந்த வழக்கோட டைம் லைன் இனி சிவில் நீதிமன்ற பாதையில் போகுங்க. ஸோ அடுத்த அப்டேட், திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு கொடுக்க மறுத்திருக்கு. விசாரணை 8 வாரங்களுக்கு ஒத்தி வச்சு மதுரை உயர்நீதிமன்றம் கிளையை மீண்டும் அணுகும்படி தமிழக அரசுக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மத உணர்வுகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இருக்கிற விவகாரம். அதனால் ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்கிறேன், தீர்ப்புகள் வரப்போ அதையும் அப்படியே சொல்கிறேன். அப்டேட் 3, நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. சிபிஐ விசாரணையில் முன்னேற்றம் இருக்கிறதா பத்திரிகை தகவல் வந்திருக்குங்க. ஸோ விவரங்கள் இன்னும் முழுசாக வெளிவரல, வந்ததும் இதே போல் நான் சொல்கிறேன். அப்டேட் இல்லாத ஆனால் நம்ம மறக்காத வழக்குகள். கரூர் 41 பேர் வேலைவாய்ப்பு விவகாரம், நீட் விவகாரத்தில் எஸ்ஐடி அமைக்கணுங்கிற கோரிக்கை, மேகதாது அணை எதிர்ப்பு நடவடிக்கைகளுடைய அடுத்த கட்டம். இந்த லிஸ்ட்டில் 1லேருந்து 3 வரைக்கும் எதுலேயும் புது அப்டேட் வரல. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, ஞாபகம் இருக்குது. இப்போ எப்படி அப்டேட் வந்ததும் நான் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு எடுத்து உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி வந்துச்சுன்னா உறுதியாக நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அடுத்து முக்கியமான செக்மெண்ட், மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். முதல்ல உங்களுக்கு பயன்படுற தகவல்கள். ஸோ புதிய டாஸ்மாக் பார் உரிமை டெண்டர் ஆகஸ்ட் 2வது வாரத்தில் தொடங்கும்னு அறிவிப்பு வந்திருக்குங்க. ஸோ இந்த துறையில் வர்த்தகம் பார்க்குறவங்க தயாராக இருங்க. அடுத்து உடல் உறுப்பு தான பதிவு. தமிழ்நாட்டு தேசிய அளவில் முதலிடம் வாங்கியிருக்கிற இந்த நேரத்தில் நீங்களும் உடல் உறுப்பு தானத்துக்கு முன்பதிவு பண்ணலாம்னு நினச்சா அரசு அங்கீகரித்த முறையில் பதிவு பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிஎன் ஆர்கன் ரெஜிஸ்ட்ரி அஃபிஷியல் URL மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்டில் எதுலையாவது அப்டேட் வந்தால் அன்றைக்கே காலை குரலில் இருக்கும். இது உங்களுக்கு நான் தர உறுதி எப்போவுமே. கடைசியாக உறவுகளின் குரல். ஸோ உங்கள் ஊரில், உங்கள் தெருவில், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, அது அரசு கவனத்திற்கு போகணுமா, எங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. உங்கள் குரல், உங்கள் பிரச்சனை, நாங்கள் அதை நியூஸ் கார்டாக ஆக்கி எல்லா தளங்கள்லையும் கொண்டு போவோம். உங்கள் குரல் தான் இந்த ஷோவுடைய பலம். ஸோ 9884430900. அடுத்தது எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். சென்னை காவல்துறையோட நேற்று அஃபிஷியல் அறிக்கையில் இருந்து முக்கியமான வழக்குங்க. முதல் வழக்கு அண்ணா நகரில் ஒரு இளைஞனோட உயிரை பறித்த சம்பவம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிபி சத்திரம் பெண்களை ரகசியமாக படம் எடுத்த ஒரு நபர் கைதாகியிருக்காரு. அடுத்து வடக்கு கடற்கரை கொலை முயற்சி, பழைய குற்றவாளிகள் கைதாகியிருக்காங்க. அடுத்து MKP நகரில் முதியவர்கிட்ட இருந்து செல்போன் பறிப்பு. அடுத்தது அமைஞ்சிக்காரில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஒருவர் கைது. ஸோ இங்கே ஏதாவது உதவினா நான் திரும்பவும் சொல்கிறேன், 181க்கு கால் பண்ணுங்கள், நினைவு இருக்கட்டும். நீலாங்கரையில் தூங்கிட்டு இருந்தப்போ வீட்டுக்குள்ளே புகுந்து 2 செல்ஃபோன் திருடிய நபர் கைது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிவாகத்தில் நிறுத்தி வச்ச லோடு வாகனத்தில் இருந்து பேட்டரி திருடியவர். இந்த மாதிரி சின்ன சின்ன வழக்குகள் மற்ற கைது நடந்திருக்குங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாஞ்சானூரில் பார்த்தீங்கன்னா காற்றாடி வீடுன்னு சொல்லி 2 பேர் கைது. அதாவது வண்ணாரப்பேட்டை தடை செய்யப்பட்ட மாஞ்சானூல் பயன்படுத்தி காற்றாடி வீட்டை 2 பேர் கைது. ஸோ மாஞ்சானூலாக உயிரே பறிக்கும், அதான் சென்னை முழுக்க தடை பண்ணியிருக்காங்க. அதை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் எப்பவும் நினைவில் இருக்கட்டுங்க, கைது என்பது குற்றச்சாட்டு மட்டும்தான், குற்றம் நிரூபணமாகிறது நீதிமன்றத்தோட வேலை. ஸோ இந்த எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எலாபரேட்டாக சொல்ல விரும்பல, ஷார்ட்டாக கிறிஸ்பாக உங்களை அதை முடிச்சிடுறேன். ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டிய அவசியம். அடுத்ததாக நாளை என்ன, இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 12 காவிரி தண்ணி திறப்புக்கான CWRC உத்தரவு காலம் முடிகிற தேதி. அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி வருதுன்னு தினமும் நம்ம பார்த்து தான் இருப்போம். அடுத்தது தமிழ்நாடு அரசோட உச்சநீதிமன்ற காவிரி மனு ஹியரிங் தேதி அறிவிக்கப்பட்டதும் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகஸ்ட் 2வது வாரம் புதிய டாஸ்மாக் பார் உரிமை டெண்டர் தொடக்கம். 8 வாரங்கள் திருப்பரங்குன்றம் வழக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைப்பு காலம். செந்தில் பாலாஜி வழக்கு அடுத்த ப்ரொசீஜர் நகர்வு எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல, எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மேட்டர் வரும் சொல்கிறேன், எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மேட்டர் வரும்னு சொல்லிட்டு ஓகே, சரியான ஒரு மேட்ரு. நம்ம அண்ணன் சீமானை பற்றி தரமான ஒரு சம்பவம் இருக்குது, செம்ம விஷயம், எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஆடியோவோட. நாளைக்கு இதை நம்ம பிரேக் பண்ணுறோம். அப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு பிரேக் பண்ணுறோம், முடிஞ்சால் நாளைக்கே பிரேக் பண்ணுறோம். அதனால் காத்துருங்க. வீடியோ வந்தால் வச்சு செய்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறீங்க, பிளாஸ்ட் விட்றோம். ஸோ இப்போது அடுத்து நம்மளுடைய குடும்ப பேச்சு. தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் நிச்சயமாக வரும். ஸோ இன்றைக்கி காவிரி விவகாரம் ஒரு பெரிய திருப்பத்துக்கு வந்திருக்கிறதால நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இன்று மதியம் அதை போடலான்னு யோசித்தோம், அதாவது அரசியல் மேலையில். ஆனால் நான் சொன்ன இந்த சீமான் மேட்ரு அதை நம்ம கொண்டு வரலாம், நம்ம பார்க்குறோம், கொண்டு வந்துடுறோம், ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக நான் சொன்னேன் இல்லையா, உறவுகளின் குரல் பற்றி மேலேயே நான் உங்களுக்கு சொன்னேன். அது ஒரு ஷோ கிடையாது, ஒரு மெக்கானிசம்ங்க. உங்கள் வாய்ஸ் நோட் வந்தால் உடனே அது நியூஸ் கார்டாக ஆகி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் போகும். உங்கள் வீட்டில், உங்கள் ஃபேமிலி குரூப்பில் எல்லாத்தையும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது ஒரு நல்ல தகவல். ஒரு குடும்பத்தை போய் சேரும்போது அந்த குடும்பத்தில் சூழ்நிலையை மாற்றலாம் இல்லையா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க உறவுகளே. அடுத்தபடியாக நாங்கள் இறுதியாக முழுசாக பார்த்த உறவுகளுக்கு என்னுடைய நன்றி. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளுக்கு என்னுடைய நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க டெய்லி, அதுதான் என்னுடைய மோட்டிவேஷனே. தினமும் எங்கே போனாலும் இங்கே எவ்வளோ நாள் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம்,
உங்களுடைய ஊக்கம் தான். கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லா கமெண்ட்டையும் பார்க்குறேன். மீண்டும் நாளை காலை உங்களை சொன்னேன் இல்லையா, அரசியல் மேடை இன்றைக்கி வரும்னு நினைக்கிறேன். வரல அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். see you. Bye.